Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. அங்கே நின்று கொண்டிருந்த 2 படகுகளில் ஒன்றில் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு ஏறினார் என்று சொல்லப்படுகிறது. அது சீமோனுடையதாய் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆமென், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்லப்படுகிறது, அதனோடே அவர் நிற்க விரும்புகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஆமென் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம், சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, கொஞ்சம் ஆழத்துக்குள்ளான ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவ அனுபவத்துக்குள்ளான ஆழத்துக்குள்ளான ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம், கொஞ்சம் ஆமென் ஸ்தோத்திரம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரியான ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனை மாறும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய அர்ப்பணிப்பு மாறும் பொழுது, தேவன் ஆமென் வலைகளை கிழியத்தக்கதான ஆசீர்வாதங்களை, ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். எந்த இடத்துல வெறும் வலைகளை அலாசி கொண்டிருந்தானோ அதே இடத்துல 2 படகு நிறைய கிழியத்தக்கதான ஆமென் மீன்களை பிடிக்கிறவனாக அன்று பேதுரு மாறினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், ஆமென் ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஜெபமும் வேதமும் ஆமென் ஆராதனையும் தேவனுக்கு செய்கிற காரியமும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ளாக போகும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஏராளமான தாராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.